ஹே ஆல்! ஸோ இந்த அகாடமிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு 2 டூ 3 மார்க்ஸ் டெஃபினட்டா குறைய போது. அதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போது. ஸோ மேக் ஷூர் நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பார்க்குறீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, 2023 ஓட ரேங்க் லிஸ்ட்டையும், 2024 ஓட ரேங்க் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. என்ன அப்டின்னா, இந்த அகாடமிக்கோட ரேங்க் லிஸ்ட்ல நெறைய ரேங்க்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் சைன். நம்ம இந்த அகாடமிக்க 2 டூ 3 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகுறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அகாடமிக் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 193.50 வரைக்குமே நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் 195 ப்ளஸ் எல்லாமே சேஃபர் ஜோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுது தான் டீட்டெயில் அனாலிசிஸ். நம்ம 2023-24 நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைடு இருக்கிறது 2023-24, டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சைடு நீங்கள் பார்க்குற கட் ஆஃப் எல்லாமே 2024-25 ஓடது. ஸோ 2023ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்டம் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது 200/200 எடுத்தவங்களோட ரேஷியோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 31 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேறஸ் அதே சென்டம் ரேஷியோ 200/200 எடுத்தவங்களோடது இந்த அகாடமிக் இயர் 15 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு 16 கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஸோ 199.50 37 இன்க்ரீஸ் ஆனது. 199.50 இந்த அகாடமிக் இயர் 20 குறைஞ்சிருக்கு. அண்ட் 199.00 63 இன்க்ரீஸ் ஆனது. 37 குறைஞ்சிருக்கு இந்த அகாடமிக் இயர். 198.50 79 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயர் 45 குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆஃப் த ரேஷியோ குறைஞ்சிருக்கு. ஸோ தட் தேர் இஸ் அ ஹை சான்ஸ் இந்த அகாடமிக் இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். 193.5 வரைக்குமே தாராளமா ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் வித் 198.00 100 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயர் 60 குறைஞ்சிருக்கு. 197.50 98 இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அகாடமிக்கு 67 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு டிஸ்ப்ளேவோட குவாலிட்டி வந்து சரியா தெரியல. ப்ரோ நீங்க எழுதியிருக்கிறது பிளர்ரா தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் வீடியோவோட குவாலிட்டிய நீங்க அதிகமா வச்சுட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே கிளியரா தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த கட் ஆஃப்ல நான் சைட்ல வந்து ரெட் கலர் பென்ல சில கட் ஆஃப்ஸ் குடுத்திருப்பேன். அதில பார்த்தீங்க அப்படின்னா, டெசிமல் வந்து ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ ஏன் டிஃபரெண்ட்டா இருக்கு? இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும் எப்படி டிஃபரெண்ட்டா இருக்குன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா 2021ல கோவிட் அப்போ வந்து நெறைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெசிமல்ல நெறைய சேஞ்சஸ் இருந்தது. ஏன்னா அவங்களோட 10த், 11த் மார்க் வச்சு தானே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் குடுத்தாங்க. 12த் ரிசல்ட். அதனால டெசிமல் எல்லாமே 2021 பேட்ச்க்கு மட்டும் இந்த மாரி மாறும். ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் மட்டும் அதாவது ரொம்ப ரேர் தான் 1, 2 அந்த மாரி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்ஸ் மட்டும் நான் வந்து தனியா குடுத்துருக்கேன். ஏன்னா நான் அது இதில குடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஏன்னா நம்ம 0.00, 0.50 இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. பட் ஆனா இன் பிட்வீனும் டெசிமல்ஸ் மாறும்ன்றது அது 2021 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான். நமக்கு அப்படி கிடையாது. ஸோ நெறைய நம்ம வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. 1 மார்க் கூட நமக்கு என்ன ஆகல அப்படின்னா, இன்க்ரீஸே ஆகல இந்த அகாடமிக் இயர். எல்லாமே குறையுது. வேறஸ் நம்ம 197.00க்கு கூட 110 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயருக்கு 47 குறைஞ்சிருக்கு. விச் வாஸ் அ ஹியூஜ் டிக்ரீஸ் இந்த அகாடமிக் இயர்க்குன்னு சொல்லலாம். அண்ட் 196.50 129 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயருக்கு 73 டிக்ரீஸ் ஆயிருக்கு. 196.00 பார்த்தீங்க அப்படின்னா, 127 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயருக்கு 79 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 195.50 122 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயருக்கு 195.50 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 195.00 141 இன்க்ரீஸ் ஆனது. இந்த அகாடமிக் இயருக்கு 195.00 128 என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மார்க்குக்குமே 200லேருந்து 195 வரைக்கும் எல்லாமே வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. 1 மார்க் கூட நீங்க எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லவே முடியாது. ரேங்க் லிஸ்ட்ட வந்து நீங்க தயவு செஞ்சு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ண உடனே நீங்களே எடுத்து அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இன் டோட்டல் 2023-24ல 1038 ஸ்டூடண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அபவ் 195 இருந்திருக்காங்க. அதுவே இந்த அகாடமிக் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1138ல இருந்து ஆல்மோஸ்ட் 663 ஸ்டூடண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 195.00 அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 375 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா, மார்க் வந்து குறைஞ்சிருக்கு இந்த அகாடமிக் இயர். விச் இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் சைன். ஸோ நீங்க எல்லாமே ரொம்ப லக்கியான ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா இந்த அகாடமிக் இயருக்கு மார்க்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது இன்னுமே குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. எப்படி ப்ரோ இன்னுமே குறையும்னு சொல்றீங்க அப்படின்னா, தானுவாஸோட கவுன்சிலிங் மட்டும் அவங்க கொஞ்சம் பாராமெடிக்கலுக்கு அப்புறமா கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, தேர் வில் பி எ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் த கட் ஆஃப். பட் ஆனா தானுவாஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே கிடைச்ச சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கவுன்சிலிங் வந்து இன்னும் வித்தின் ஒரு 4 to
3 to 4 டேஸ்லயே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, கவுன்சிலிங்க்கான இன்டிமேஷன், ஸ்கெட்யூல்ஸ் எல்லாமே நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருவாங்க. ஸோ பை திஸ் சாட்டர்டே வி கேன் எக்ஸ்பெக்ட் தி கவுன்சிலிங் ஷெட்யூல். அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ஓகே ப்ரோ 195 வரைக்கும் சொல்ட்டீங்க. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து 190 4.50லேருந்து 190 வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. தட் வி வில் பி டிஸ்கஸிங் இன் த பார்ட் 2. ஸோ 194.50லேருந்து நம்ம 190.00 வரைக்கும் பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து டெலிகிராம் சேனல் மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் நோட்ஸா இருக்கட்டும், எல்லா இம்பார்ட்டன்ட் கட் ஆஃப், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்டு டெலிகிராமில அப்லோட் பண்ணிட்டு தான் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். அண்ட் யூ வில் பி அப்டேட்டட் அப் டு டேட் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன் நானு. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூலா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல அப் டு டேட் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷூர் நீங்க டெலிகிராம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ எக்ஸாக்ட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியுது தான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இப்போ நீங்க பார்த்த அந்த இமேஜ் கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். பிளஸ் வாட்ஸ்அப் சேனலுமே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.